ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் என்னுடைய தோத்திரங்களை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். இன்று ஒரு வேதவசனம் பார்ப்போம். அது லூக்கா 12ஆம் அதிகாரம் 16வது வசனத்திலிருந்து நான் ஒரு சில வசனங்களை நான் படிக்கிறேன். நன்றாக கவனியுங்கள். அல்லாமலும் ஒரு உவமையை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொன்னார். பிரியமுள்ள ஒருவனுடைய நிலம் நன்றாய் விளைந்தது. அப்போது அவன், நான் என்ன செய்வேன்? என் தானியங்களை சேர்த்து வைக்கிறதுக்கு ஒரு இடமில்லையே. நான் ஒன்று செய்வேன், என் களஞ்சியங்களை இடித்து பெரிதாக கட்டி எனக்கு விளைந்த தானியங்களை என் பொருட்களையும் அங்கே சேர்த்து வைத்து, பின்பு ஆத்துமாவே, உனக்காக அநேக வருஷங்களுக்கு அநேகம் பொருட்கள் சேர்த்து வைக்கப்பட்டிருக்கிறது. நீ இளைப்பாரி புசித்து குடித்து பூரிப்பாய் இருந்து என் ஆத்மாவோடு நான் சொல்லுவேன் என்று தனக்குள்ளே சிந்தித்துக் கொண்டிருந்தான். தேவனோ அவனை நோக்கி, மதிகேடனே, உன் ஆத்மா உன்னிடத்தில் இருந்து இந்த ராத்திரியிலே எடுத்துக்கொள்ளப்படும். அப்போது நீ சேகரித்து வைத்தவர்கள் யாருடையதாகும் என்றார். தேவனிடத்தில் ஐஸ்வர்யவானாயிராமல் தனக்காகவே பொக்கிஷங்களை சேர்த்து வைக்கிறவன் இப்படியே இருக்கிறான் என்றார். பின்பு அவர் தம்முடைய சீஷரை நோக்கி, எண்ணத்தை உண்போம் என்று உங்கள் ஜீவனுக்காகவும் எண்ணத்தை உடுப்போம் என்று உங்கள் சரீரத்துக்காகவும் கவலைப்படாதிருங்கள் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். ஆகாரத்தை பார்க்கலும் ஜீவனும் உடையை பார்க்கலும் சரீரமும் விசேஷித்தவர்களாயிருக்கிறது. காகங்களை கவனித்து பாருங்கள். அவைகள் விதைக்கிறதும் இல்லை, அறுக்கிறதும் இல்லை. அவைகளுக்கு பண்டசாலையும் இல்லை, களஞ்சியமும் இல்லை. இல்லாவிட்டாலும் அவைகளையும் தேவன் பிழைப்புற்றுகிறார். பறவைகளை பார்க்கலும் நீங்கள் எவ்வளவு விசேஷித்தவர்களாயிருக்கிறீர்கள். கவலைப்படுகிறதினாலே உங்களில் எவன் தன் சரீர அளவோடு ஒரு முழத்தை கூட்டுவான்? மிகவும் அற்பமான காரியம் முதலாய் உங்களால் செய்யக்கூடாதிருக்க மற்றவைகளுக்காக நீங்கள் கவலைப்படுகிறது என்ன? காட்டு புஷ்பங்கள் எப்படி வளர்ந்திருக்கிறது என்று கவனித்து பாருங்கள். அவைகள் உழைக்கிறதும் இல்லை, நூட்கிறதும் இல்லை. என்றாலும் சாலமோன் முதலாய் தன் சர்வ மகிமையிலும் அவைகளில் ஒன்றை போலாகிலும் உடுத்திருந்ததில்லை என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். இப்படி இருக்க அற்ப விசுவாசிகளே, இன்றைக்கு காட்டில் இருந்து நாளைக்கு அடுப்பில் போடப்படுகிற புல்லுக்கு தேவன் இவ்விதமாய் உடுத்துவித்தால் உங்களுக்கு உடுத்துவிப்பது அதிக நிச்சயம் அல்லவா? ஆகையால் எண்ணத்தை உண்போம், எண்ணத்தை குடிப்போம் என்று நீங்கள் கேளாமலும் சந்தேகப்படாமலும் இருங்கள். இவைகள் எல்லாம் உலகத்தார் நாடி தேடி அலைந்து கொண்டிருக்கிறார்கள். இவைகள் உங்களுக்கு வேண்டியவைகள் என்று உங்கள் பிதாவானவர் அறிந்திருக்கிறார். தேவனுடைய ராஜ்யத்தையே தேடுங்கள், அப்போது இவைகள் எல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். ஒரு உவமையின் வழியாக தன்னோடு அமர்ந்திருந்த மக்களுக்கும் சீசர்களுக்கும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார். இன்னொரு வசனத்தை நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். மத்தேயு 7ஆம் அதிகாரம் 32 ஒரு வசனங்களை நான் வாசிக்கிறேன். இவைகள் எல்லாம் அஞ்ஞானிகள் நாடி தேடுகிறார்கள். இவைகள் எல்லாம் உங்களுக்கு வேண்டியவைகள் என்று உங்கள் பரமபிதா அறிந்திருக்கிறார். முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுங்கள், அப்போது இவைகள் எல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். ஆகையால் நாளைக்காக கவலைப்படாதிருங்கள். நாளைய தினம் தன்னுடையவைகளுக்காக கவலைப்படும். அந்தந்த நாளுக்குரிய பாடு போதும் என்று இங்கே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொல்கிறார். அப்ப இந்த உலகத்தில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிற நாட்களிலே பெற்றோர்களாகிய நாம் நம் பிள்ளைகளுக்கு எண்ணத்தை சொல்லி வளர்க்கிறோம் என்று நாம் பார்க்க போகிறோம். ஒரு ஐஸ்வர்யவான் தன் மனதிலே இப்படியாய் சொல்லிக் கொள்கிறான், என் தானியங்களை நான் சேர்த்து வைக்க இடமில்லை. நான் பிள்ளைகளை பெற்றுவிட்டேன், ஆனால் அவர்கள் வாழ்க்கை எப்படி இருக்கும் என்று தெரியவில்லை. காலத்திலே வாழ்ந்து எப்படி வாழ்வார்கள் என்று தெரியவில்லை. ஒருவேளை கஷ்டப்படுவார்கள். அதனால் என்னுடைய பிள்ளைகளுக்கு நான் சொத்தை நான் சேர்த்து வைக்கிறேன். சொத்தை மாத்திரமே நான் சேர்த்து வைப்பேன். ஆண்டவருடைய அன்பையும் அவருடைய ராஜ்யத்தை பற்றியும் நான் சொல்ல மாட்டேன். ஏனென்றால் நானே அதை பிராக்டிஸ் பண்றதில்ல. அப்ப நானே பிராக்டிஸ் பண்ணல அப்படின்னா ஆண்டவருடைய ராஜ்யத்தை பத்தி என் பிள்ளைகளுக்கும் பின்வரும் சந்ததிகளுக்கும் எப்படி போய் சேரும் என்று இந்த நேரத்தில் பார்க்க வேண்டிய ஒரு கட்டாயத்திலே நாம் இருக்கிறோம். ஐஸ்வர்யவானும் அப்படிதான் நினைக்கிறான் தன் மனதிலே,
நான் ஒன்று செய்வேன், என் களஞ்சியங்களை இடித்து பெரிதாக கட்டி எனக்கு விளைந்த தானியத்தை என் பொருட்களையும் அங்கே போய் சேர்த்து வைப்பேன். ஆத்மாவே, உனக்காக அநேக வருஷங்களுக்கு அநேக பொருட்கள் சேர்த்து வைக்கப்பட்டிருக்கிறது. நீ ரொம்ப வருஷம் கஷ்டப்பட்ட, இப்ப நீ வருகிற காலங்களில் நீ கஷ்டப்பட தேவையில்லை. நீ எல்லாவற்றையும் நீ ஆண்டு அனுபவிக்க போகிறாய். நீ குடித்து வெறித்து பூரிப்பாய், புசித்து குடித்து பூரிப்பாயிரு என்று என் ஆத்மாவுடைய சொல்லுவேன் என்று தனக்குள்ளேயே சிந்தித்துக் கொண்டிருந்தான் என்று நான் பார்க்கிறோம். அப்படிதான் நாமும் அப்படிதான் இருக்கோம். நம்ம இந்த வாழ்க்கையில எதுக்காக ஓடுகிறோம், எதுக்காக ஓடி ஓடி நாம் உழைத்து கொண்டிருக்கிறோம் என்று தெரியவில்லை. நான் நிறைய பேர்ட்ட நான் கேட்கிறேன், நீங்க ஏன் இவ்வளவு கஷ்டப்படுறீங்க அப்படின்னா, என் பிள்ளைகளுக்காக நான் சேர்த்து வைக்கிறேன் என்று சொல்கிறார்கள். அந்தந்த நாளுக்கு அதன் பாடு போதும் என்று இங்கே நாம் மத்தேயு 7ஆம் அதிகாரம் 34வது வசனத்திலே நான் பார்க்கிறோம். நாளைக்காக கவலைப்படாதிருங்கள், நாளைய தினம் தன்னுடையவைகளுக்காக கவலைப்படும். அந்தந்த நாளுக்கு அதன் பாடு போதும். இந்த இடத்துல நான் பாடு என்பதை நான் எப்படி பார்க்கிறேன் என்றால், ஆசீர்வாதமாக பார்க்கிறேன். கொடுத்திருக்கிற ஆசீர்வாதத்தை இந்த நாளில் நான் பெற்றுக்கொண்ட ஆசீர்வாதத்துக்கு கர்த்தருக்கு நன்றி சொல்லவும், அவர் துதியை புகழ்ந்து பாடவும், என் பிள்ளைகளோடு சேர்ந்து நான் ஆண்டவரை தொழுது கொள்வதும் நல்லது. இந்த பாடு எனக்கு அவசியமாக இருக்கிறது, இந்த பாடு எனக்கு ஆசீர்வாதமாக இருக்கிறது என்பதாக நான் பார்க்கிறேன். ஆம், நாம் ஆண்டவரை மறந்து இந்த உலகத்திலே சொத்து சேர்த்து வைப்பதற்காகவும் களஞ்சியங்களை சேர்த்து வைப்பதற்காகவும் நாளைய தினத்தை குறித்து கவலைப்படுகிறதுனாலே நாம் ஒன்றும் செய்ய முடியாது. 25வது வசனத்திலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இப்படியாக சொல்கிறார், கவலைப்படுகிறதுனால் உங்களில் எவன் தன் சரீர அளவோடு ஒரு முழத்தை கூட்டுவான்? மிகவும் அற்பமான காரியங்கள் முதலாய் உங்களால் செய்யக்கூடாது இருக்க, உங்களால ஒரு சின்ன விஷயத்தை கூட உங்களால செய்ய முடியாது. கர்த்தர் பிதா இந்த உலகத்தை படைத்திருக்கிறார். புல் பூண்டு காகங்கள் மனிதன் எல்லாவற்றையும் படைத்திருக்கிறார். மனிதனுக்குள்ளாக ஒரு ஆர்கன்ஸ் மாத்தணும்னா எத்தனையோ லட்சங்கள் கேட்கிறார்கள். எல்லாம் கர்த்தரால் உண்டு பண்ணப்பட்டது. ஒரு அற்பமான மனிதனால் ஒரு சின்ன விஷயம் கூட செய்ய முடியாது. அப்படி இருக்க நீ எதை குறித்து கவலைப்படுகிறார்? நாளை தினத்தை குறித்து ஏன் கவலைப்படுகிறார்? குறித்து அந்த நாள் தான் கவலைப்பட வேண்டும். நீ பெற்றுக்கொண்ட ஆசீர்வாதத்துக்கு நன்றி சொல்லு என்று இங்கே கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நம்மிடம் சொல்லாமல் சொல்லுகிறார். இவைகளை உலகத்தார் நாடி தேடுகிறார்கள், உங்களுக்கு வேண்டியவைகள் என்று உங்கள் பிதாவானவர் அறிந்திருக்கிறார். அப்படி இருக்க உங்கள் பிதாவானவர் உங்களை குறித்து அறிந்திருக்கிறார். நீங்கள் பிறந்த தேதி முதல் இன்று வரை தாயின் கர்ப்பத்தில் உற்பவிக்கும் முன்னே நான் உன்னை தெரிந்து கொண்டேன் என்று நாம் வேதத்திலே படித்திருக்கிறோம். என்னை அறிந்த தேவன் என்னை வழி நடத்துவார் என்ற நம்பிக்கையை விசுவாசத்தையும் அவர் மேலே வைத்துவிட்டு, அவர் சொன்ன வசனங்களின்படியாக, அவர் நமக்கு கற்பித்த கற்பனைகளின்படியாக நாம் ஒரு வாழ்க்கையை வாழ்ந்து இந்த வாழ்க்கையை மற்றவர்களுக்கு ஒரு முன்மாதிரியான வாழ்க்கையாய் மற்றவர்களுக்கு நாம் கொடுப்போமானால் இதிலே ஆண்டவர் பிரியப்படுகிறார். நம் பிள்ளைகள் எப்படிப்பட்டதான ஒரு வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் என்று நாம் யோசித்து பார்ப்போம். நான் பள்ளியிலே வேலை செய்கிறேன், பல இடங்களிலே நான் பணி செய்து கொண்டிருக்கிறேன். ஆனா என்கிட்ட வர்ற பேரண்ட்ஸ் என்ன சொல்றாங்கன்னா, அதிகமா என்ன சொல்றாங்கன்னா, சார் நான் சொல்றதையே என் பிள்ளைங்க கேட்க மாட்டாங்க சார், அவங்களுக்கு எல்லாமே கஷ்டப்படாமே எல்லாமே கிடைச்சிருச்சு. நாங்க அந்த காலத்துல எங்க அப்பாட்ட கேட்டா கூட எங்களுக்கு அதை வாங்கி கொடுக்க முடியாத ஒரு சூழல், ஒரு வறுமையிலே நாங்கள் இருந்தோம். இன்று கடவுள் எங்களை ஆசீர்வதித்திருக்கிறார். ஆனால் நாங்கள் என் பிள்ளைகளுக்கு கேட்காமலே எல்லாவற்றையும் நாங்கள் வாங்கி கொடுக்கிறோம். என் பிள்ளைகள் எல்லாவற்றையும் பெற்றுக்கொள்கிறார்கள், நன்றி சொல்ல மறந்து போகிறார்கள். நான் ஒரு பிள்ளையை வைத்திருக்கிறதுனாலே நான் கொஞ்சம் அதிக அன்பை நாங்கள் செலுத்தி விடுகிறோம். அவர்கள் ஒருவேளை நாங்கள் வாங்கி கொடுக்கவில்லை என்றால், அவர்கள் கேட்டது கிடைக்கவில்லை என்றால் அவர்கள் அழுகிறார்கள், சாப்பிடாமல் படுத்துக் கொள்கிறார்கள். எங்களுக்கு மனது கவலையாயிருக்கிறது. கடவுள் எங்களுக்கு கொடுத்த இந்த பிள்ளையை நாங்கள் அவர்கள் இஷ்டப்படி நாங்கள் வளர்க்க வேண்டும் என்று நாங்கள் எண்ணுகிறோம் என்று அவர்கள் சொல்கிறார்கள். ஆனால் இந்த நேரத்தில் நான் யோசித்தேன் என்றால், அவர்களுக்கு நான் எப்படி அறிவுரை சொன்னேன் என்றால், சார் நீங்க உங்க பிள்ளைகள் மேல நீங்க அன்பு வைத்திருக்கிறீர்கள், அதுக்கு எந்தவித தடையும் இல்லை, நீங்கள் அன்பு வையுங்க, எல்லாவற்றையும் செய்யுங்கள். ஆனால் கண்டிப்பும் கீழ்ப்படிதலும் மிக மிக அவசியம். வேதம் இப்படியாக சொல்கிறது பெற்றோர்களுக்கு, பிறம்பை கையாளாதவன் தன் மகனை பகைக்கிறான் என்று சொல்கிறது. நீங்கள்
அடிப்பதினாலே நீங்க பகைக்கிறீர்கள் என்று உலகத்தான் நினைத்துக் கொண்டிருக்கிறான். ஆனால் ஆண்டவர் இப்படியாய் சொல்கிறார், நீ அடித்து திருத்தி அவனை நல்வழிப்படுத்துவதினாலே நீ அதிகமாய் அவன் மேல் அன்பு செய்கிறாய் என்று இங்கு சொல்லப்படுகிறது. இந்த பதமே நம்மளுக்கு புரிய மாட்டேங்குது. நாம் ஒருவரை கடிந்து கொள்கிறோம், ஒருவர் மேலே நாம் அவர்களை அவர்களுக்கு அறிவுரை சொல்கிறோம் என்றால் அவர்கள் மேல் மிகுந்த அன்பு இருக்கிறதுனாலே, அவர்கள் மேல் மிகுதியான பாசம் இருப்பதினாலே, என் பிள்ளை எந்த விதத்திலும் கெட்டு போய்விடக்கூடாது, என் பிள்ளைகள் எந்த விதத்திலும் பாழாய் போய்விடக்கூடாது என்பதனாலே இப்படியாய் சொல்கிறார்கள். நாளை தினத்தை குறித்து நாம் கவலைப்பட தேவையில்லை. நம் பிள்ளைகளுக்கு நல்லதை சொல்வோம், நல்வழியிலே நடத்துவோம். கடவுளின் அன்பை நாம் போதிப்போம். கர்த்தர் தாமே நம் அனைவரையும் ஆசீர்வதித்து காப்பாராக. ஆமென்.